Hi, budding doctors and scholars. I'm Mithun Kumar, NEET biology trainer. Today, we have Dr. Bala sir with us to present gravitation and a concept in it. Have you ever heard about Newton's moon test or based on the acceleration due to gravity? If not, so don't berate yourself. Here, Dr. Bala sir is going to deliver a lecture. After this lecture, a dive in the mind about the gravitation understanding concept will be completely vanished off and you have a clear-cut picture about it. Kindly please continue to watch Dr. Bala sir's lecture. மட்டற்ற மகிழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திப்பது. சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசான ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருந்தாலுமே புதுசாக பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு, நியூட்டனுடைய மூன் டெஸ்ட். ஏன்னா நியூட்டனுடைய மூன் டெஸ்ட் அப்படின்னா நமக்கு இப்போ 4 விதமான ஃபோர்ஸஸ் தெரியும். பேசிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இப்போ நீங்கள் +2 படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பற்றி நமக்கு தெரியும். இந்த வீடியோவோட ஒரு சின்ன முயற்சி என்னென்னா, எல்லா ஃபோர்ஸஸ்லையுமே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கட்டும் அல்லது ரிப்பல்ஷனாக இருக்கட்டும், force is directly proportional to product of the masses and inversely proportional to square of the distance r square. இதே electrostatics force இருக்கட்டும், force is directly proportional to product of the charges and inversely proportional to square of the distance. ஏன் இந்த square of the distance, ஏன் இந்த square of the distance, இந்த inverse square lawனா என்ன, இந்த inverse square lawவை நியூட்டன் எப்படி ப்ரூவ் பண்ணார், இதாப்போ அந்த நியூட்டனுடைய மூன் டெஸ்ட். அருமையான விஷயம். நியூட்டனுடைய மூன் டெஸ்ட் அப்படின்னா நம்ம பார்த்தது வரைக்கும் என்னென்னா, ஒரு 1665 அந்த இயரில் நியூட்டன் இருந்தபோது ஒரு ஆப்பிள் கீழே விழுந்துச்சு, அப்போ கிராவிட்டி காரணம், மேலே இருக்க மூன் விழுகலை ஏன் அப்படின்னு யோசித்ததோடு நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா, அந்த மூன் ஏன் விழுகலை, இதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் காரணமாக, அதுக்கும் இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய ஆர் ஸ்கொயருக்கு என்ன சம்பந்தம், இதை தெளிவாக விளக்குறது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, எர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3.84 × 10⁸ மீட்டர். எல்லாருக்குமே இன்னும் நல்லா தெரிஞ்சது ரேடியஸ் ஆஃப் தி எர்த் எவ்வளோ அப்படின்னா 6.37 × 10⁶ மீட்டர். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் உள்ள மூன் ஏன் விழுகலை ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த ஆர் ஸ்கொயர்டு எப்படி வந்துச்சு, இது நம்ம இப்போ இந்த நியூட்டன் மூன் டெஸ்ட் மூலமாக இன்வெர்ஸ் ஸ்கொயர்லான ஒரு கான்செப்ட்கிட்ட வரப்போகிறோம். நியூட்டனுடைய மூன் டெஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி மூன் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் ஸ்பீட் ஆஃப் தி மூன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக நம்ம கைனமேட்டிக்ஸில் பார்த்தது மாதிரி வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ மூன் சர்க்குலர் மோஷனில் சுற்றுது, அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு சர்க்யூம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், ப்ராசஸ் முடிச்சுன்னா கீழே டிவைடட் பை டைம் பீரியட். அப்போ இந்த மூன் எர்த்தை சுற்றி வர்றதை நம்ம லூனார் மந்த் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம். இந்த மூன் இந்த எர்த்தை சுற்றி எவ்வளோ டைம் பீரியடில் வரும் அப்படின்னா 27.3 டேஸில் ஒரு சுற்றி வரும். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு சர்க்யூம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr டிவைடட் பை கேபிட்டல் T. இந்த 2π அப்போ பைக்கு போல் 3.14 போட்டுருவோம். அப்போ 2 × 3.14 × டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் மூன் 3.84 × 10⁸ மீட்டர் டிவைடட் பை அந்த டைம் பீரியட் டேஸில் இருக்குது, நம்ம செகண்ட்ஸுக்கு கால்குலேட் பண்ணுறோம். எப்படி பண்ணலாம், 27.3 × 24 hours × 60 minutes × 60 seconds இதெல்லாம் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா வெலாசிட்டி ஆஃப் த மூன் எவ்வளோ வரும் அப்படின்னா 1.02 × 10⁻³ மீட்டர்/செகண்ட். அப்படின்னா என்னென்னா, ஒரு செகண்டில் 1020 மீட்டரை கிடக்குது அந்த மூன். ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ எர்த்துக்கும் மூணுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லிவிட்டோம்னா 3.84 × 10⁸ சொல்லியாச்சு. ஏன் விழுகலை, அப்போ சர்க்குலர் மோஷனில் சுற்றுறதுனால சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் இருக்கும். நம்ம கைனமேட்டிக்ஸில் பார்த்தது மாதிரி சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் ஈக்குவல் டு v² டிவைடட் பை r. அப்போ v² இந்த மூணோடைய லீனியர் ஸ்பீடு கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை இந்த எர்த்துக்கும் மூணுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் அப்படின்றது 2.7 × 10⁻³ மீட்டர்/செகண்ட் வருது. அப்போ 2.7 × 10⁻³ வர்றதுனால சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் இல்லைன்னா ரொம்ப 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 கம்மி. அப்போ
இந்த ஆப்பிளை கீழே இழுக்க முடிஞ்சு ஏன்னா கம்மியான டிஸ்டன்ஸ். இப்போ இந்த மூணுக்கும் எர்த்துக்குள்ள சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 10⁻³ வருது. ஸோ வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் என்ன பண்ண முடியலன்னா அதனால் அட்ராக்ட் பண்ண முடியல, ஒரு ரீசன். ரெண்டாவது, நியூட்டன் முக்கியமான விஷயத்தையும் இங்கே சொல்ல வராரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அப்போ இந்த மூணுக்கும் எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு அப்போ ரேடியஸ் டிக்ரீசஸ், distance decreases, acceleration increases. For example, pressure equal to force by area. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதையும் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பேனாவை ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த டிப் இருக்கிற மாதிரி கையில் குத்தி பாருங்கள், வலிக்கும். அதே பேனாவை திருப்பி பிடிச்சி குத்தி பார்த்தீங்கன்னா முதல் வலிச்சதை விட கம்மியாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஏரியா டிக்ரீசஸ், ப்ரெஷர் இன்க்ரீசஸ். அதே கான்செப்ட் இதே இங்கே டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா கிராவிட்டி வந்து கம்மியாகுது. அப்போ நியூட்டன் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாரு அப்படின்னா, கிராவிட்டி ஈக்குவல் டு 1/r போட்டு பார்த்தாரு, கிராவிட்டி ஈக்குவல் டு 1/r² போட்டு பார்த்தாரு. அப்போ கிராவிட்டி ஈக்குவல் டு 1/r³ போட்டு பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்னன்னா சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன், அதுவும் அக்சலரேஷன். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 1/r². ரெண்டாவது G is equal to 1/re². ஏன் REன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா, ஜியில் வரக்கூடிய R வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த்தை சொல்லுது. ஏசி சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷனில் இருக்கக்கூடிய R வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் மூனை சொல்லுது. அப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா ஜியோட வேல்யூ 9.8, சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் வேல்யூ 2.7 × 10⁻³ ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஏசி மச் லெஸ் தென் கிராவிட்டி. அப்போ ஏசிக்கும் ஜிக்கும் ரிலேஷன் எடுத்தார். அப்போ ஏசி பை ஜி ஈக்குவல் டு 1/r² டிவைடட் பை 1/re² அப்படின்னு போட்டிருப்பாரு. அப்போ ஏசி பை ஜி பார்த்தோம்னா re²/r² வரும். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி எர்த்தோட ஸ்கொயர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் மூணு ஸ்கொயர் பண்ணி ஏசி ஈக்குவல் டு ஜி 9.8ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த வேல்யூ வரும். எந்த வேல்யூ வரும்னா 2.7 × 10⁻³ வரும். ஸோ இதோடைய சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷனும் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா 2.7 × 10⁻³. இதுவே நம்ம தியரிட்டிக்கலாக இந்த R² ஒரு கான்செப்டை போய் சொல்லி வச்சு பார்த்தோம்னாலும் சொல்லி என்ன வரும்னா 2.7 × 10⁻³. அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல 1/r சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை 1/r³ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் சரி, இந்த அக்சலரேஷனும் அந்த அக்சலரேஷனும் ஈக்குவல் ஆகாது. இதுதான் இப்போ நியூட்டனுடைய மூன் டெஸ்ட். ஸோ நியூட்டன் வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர் லான்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். எல்லாருக்குமே நியூட்டனை தெரியும். அவர் சொன்ன கான்ஸ்டன்ட் வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அப்போ யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னால தான் நான் முதல்ல சொன்னது மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னாலும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r², மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னாலும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r², நியூக்ளியர் ஃபோர்ஸ்னாலும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². இதுதான் இப்போ நியூட்டனுடைய மூன் டெஸ்ட். எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா எவிடன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. எவிடன்ஸ் என்னன்னு கேட்டோன்னா, இப்போ இந்த நியூட்டனுடைய மூன் டெஸ்ட் அருமையான எவிடன்ஸ். நமக்கே தெரியும் எல்லாருமே எர்த்தோடைய சர்ஃபேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ எர்த்து குளோப் வேர்ல்டு மேப் வாங்கி பார்த்தீங்கன்னா சுற்றிக்கு தண்ணியாக இருக்கும். அப்போ இந்த சுற்றிக்கு தண்ணியாக இருக்கும்போது கடலுடைய மட்டம் சென்டர் ஆஃப் எர்த் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சென்டர் ஆஃப் தி எர்த்தில் நமக்கு கிராவிட்டி 0ன்னு தெரியும். அப்போ இந்த மூன் என்ன பண்ணுதுன்னா, மூனுடைய அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த சீ வாட்டரை மேலே இழுக்குது. கொஞ்சம் தூரம் மூவ் ஆனோன்னு என்ன ஆகிடுது அப்படின்னா எர்த்தோடைய கிராவிட்டி கீழே இழுக்குது. இதனால தான் இப்போ கடலில் டைட்ஸே ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எவிடன்ஸ். நீங்கள் எய்ம்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் என்னன்னு ஒரு 4 ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. ஓகேவாப்பா? ஸோ இதுதான் நமக்கு என்னென்னா நியூட்டனுடைய மூன் டெஸ்ட். இன்னும் அப்படியே நம்ம என்னென்னா நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படியே லெசனுக்குள்ளே போயிடலாம். நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசனுடைய கான்செப்ட் என்னென்னா கிராவிடேஷன். ரொம்ப ரொம்ப அருமையான கான்செப்ட் கிராவிடேஷன். கிராவிட்டி, ஃப்ரீ ஃபால், அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிடேஷன்னா எல்லாருக்குமே தெரியும், 2 மாஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம கிராவிடேஷன் சொல்லுவோம். கிராவிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த மாஸுக்கும் எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆப்பிள்ன்றது ஒரு மாஸ். ஆப்பிள் அந்த லீஃப்லேருந்து அந்த இதுலேருந்து கட்டானுமே என்ன வந்துச்சுன்னா கீழே வந்துச்சு. அப்போ அந்த ஆப்பிளுக்கும் எர்த்துக்குள்ளதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். 3வது அருமையான விஷயம் ஃப்ரீ ஃபால். மாடியில் ஏறுறதுக்கு தான் எனர்ஜி தேவை தவிர கீழே குதிக்கிறதுக்கு எனர்ஜி தேவையில்லை. ஏன்னா இந்த கிராவிட்டி என்ன பண்ணுன்னா எல்லாத்தையுமே புல் பண்ணுன்னா இழுக்குன்னு அர்த்தம். அதைத்தான் அப்போ எந்த ஒரு மோஷன் கிராவிட்டியோட புல்லோட ரெஸ்பான்சிபிலிட்டினால கீழே வருதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ தான் பார்த்தா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r².
ஸோ கிராவிடேஷனுடைய இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட். இதுலேருந்து நம்ம லெசனுக்குள்ளே எப்படி போகிறோம் அப்படின்னம்னா கெப்லர்ஸ் லா மூலமாக உள்ளே போகிறோம். கெப்லரோடைய லாவை எவிடன்ஸாக வச்சுட்டு தான் நியூட்டனுடைய கிராவிடேஷனல் லாவே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு மாடல்னா ஜியோசென்ட்ரிக் மாடல். சொன்னது யாருன்னா டாலமி. என்ன சொல்கிறார் அப்படின்னா எர்த்து தான் எல்லாத்துக்குமே சென்டர், மற்ற எல்லா பிளானட்டுமே எர்த்தை சுற்றி வருதுன்னு சொன்னார். ரெண்டாவது, அப்படியே நம்ம ஜியோவிலேருந்து ஹீலியோக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நடுவில் ஒரு புதுசான ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆரியபட்டா கான்ட்ரிபியூஷன். இந்த ஆரியபட்டாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சன்னை சென்டர்னு ஒரு வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணாமல் சன்னை ஒரு பேஸாக வச்சு எல்லா பிளானட்டுமே அதோடைய ஓன் ஆக்சிஸில் சுற்றி வருதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது வேர்ல்டு ஃபுல்லாமே போய் ரீச் ஆகலை. அவர் ஒரே ஒரு வார்த்தை என்ன யூஸ் பண்ணல அப்படின்னா சன்னை சென்டராக வச்சு எல்லா பிளானட்டும் சன்னை சுற்றி வருன்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் இந்த ஆரியபட்டா கான்ட்ரிபியூஷனில் யூஸ் பண்ணல. மூணாவதாக பார்த்தோம்னா ஹீலியோசென்ட்ரிக் கோப்பர்னிக்கஸ். இந்த கோப்பர்னிக்கஸ் தான் அருமையாக சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னாங்க அப்படின்னா சன்னுதே சென்டர், மற்ற இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டுமே ரொட்டேஷன்லேயும் இருக்குது, ரெவல்யூஷன்லேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த கோப்பர்னிக்கஸோடைய கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தவங்க யார் அப்படின்னா பிராகி. இந்த பிராகியோடைய ஸ்டூடெண்ட் யாருன்னா கெப்லர். இந்த பிராகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெலஸ்கோப்புடைய வசதி இல்லாதனால ப்ராக்டிக்கலாக பிராகின்ற சயின்டிஸ்ட்னால ப்ரூவ் பண்ண முடியல. யார் ப்ரூவ் பண்ண இந்த கான்செப்டை ஃபுல்லாக எடுத்து அப்படின்னா அருமையான சயின்டிஸ்ட்டு கெப்லர். கெப்லருடைய லாவை அழகாக சொன்னார், 3 லாவா. ஃபஸ்ட்டு லா லா ஆஃப் ஆர்பிட்னு சொன்னார். செகண்ட் லா லா ஆஃப் ஏரியான்னு சொன்னார். மூணாவது லாவை லா ஆஃப் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி சொன்னார். லா ஆஃப் ஆர்பிட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்ன தெரிஞ்ச விஷயம்னா அதில் நம்ம 2 முக்கியமான விஷயத்தை நான் புதுசாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா சன்னு சென்டராக இருக்குது, எர்த்து சன்னை சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த டே மட்டும் சன்னுக்கு நியரஸ்டாகவும் பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த டே சன்னுக்கு லாங்கஸ்டாகவும் சுற்றுது. ஸோ ஷார்ட்டஸ்ட்டு ஃபர்தஸ்ட். இந்த ஷார்ட்டஸ்ட்டுக்கு பெர்ஹீலியான்னு பேர் வைக்கிறாரு, லாங்கஸ்ட்டுக்கு அப்ஹீலியான்னு பேர் வைக்கிறார். இது வரைக்கும் உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன பார்க்க போகிறோம்னா அந்த லா ஆஃப் ஆர்பிட்டில் 2 கான்செப்டை பார்க்க போகிறோம். அதில் முதல் கான்செப்ட் என்னென்னா எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வருது, சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது. நம்ம பேசும்போதே மாறி மாறி குழப்போம். இதில் தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா சன்னுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளானட் என்னென்னா மெர்க்குரி, ரொம்ப ஃபார்த்தஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளானட் என்னென்னா ப்ளூட்டோ. ஸோ கெப்லருடைய லா ஆஃப் ஆர்பிட்டில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா மெர்க்குரியும் ப்ளூட்டோவும் மட்டும்தான் ஹைலி எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வருது அப்படின்னாரு. ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் அப்படின்னா ஹைலி எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வர்றதுனால சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ண முடியுமா முடியாதான்றது தெரியலை. அதனால தான் எந்த கொஷினில் பார்த்தாலும் இந்த மெர்க்குரியும் ப்ளூட்டோ விட்டுட்டு மற்ற பிளானட்டை வச்சே கொஷின் கேட்பாங்க. அதனால தான் இந்த மெர்க்குரியும் ப்ளூட்டோவை பற்றி பேசுகிறேன். ஸோ அப்போ மெர்க்குரி ஃபஸ்ட்டு பிளானட், ப்ளூட்டோ லாஸ்ட் பிளானட். அதுக்கு இருக்கக்கூடிய செகண்டாக இருக்கக்கூடிய பிளானட் பார்த்தீங்கன்னா வீனஸ். எங்கன்னா சன்னுக்கு பக்கத்தில் செகண்டாக இருக்கக்கூடிய பிளானட். அதே மாதிரி சன்னுக்கு ஃபார்த்தஸ்ட்டாக ப்ளூட்டோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன். அப்போ இந்த வீனஸும் இந்த நெப்டியூனும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அருமையாக சொல்கிறாரு. இது 2 மட்டும்தான் எக்ஸாக்டாக சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருதுன்னு சொல்கிறார். அதனால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த வீனஸையும் இந்த நெப்டியூனையும் வச்சு தான் நம்ம கேட்பாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 5 பிளானட் ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்லைட்லி எலிப்டிக்கல் பாத் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அப்போ ஸ்லைட்லி எலிப்டிக்கல் பாத் அப்படின்னா நம்ம கன்சிடர்ட் அஸ் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னோம்னா சர்க்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒருத்தவங்க வீட்டில் பூனை வளர்த்தாங்க. ஒரு அம்மா பூனை ஒன்று, ஒரு குட்டி பூனை ஒன்று. ஒரு சயின்டிஸ்ட் வளர்த்தாரு. ஒரு ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா கதவுடைய ஹோலில் ஒரு பெரிய ஹோல், ஒரு சின்ன ஹோல் போட்டு போகிறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் கேட்டால் பெரிய பூனை போகிறதுக்கு பெரிய ஹோல், சின்ன பூனை போகிறதுக்கு சின்ன ஹோல். அப்போ அந்த சயின்டிஸ்ட் சொன்னார், அந்த வேலைக்காரர் சொன்னால் அப்படி ஏன் அந்த பெரிய ஹோல் தாய் பூனை போகிறதுலேயே குட்டி பூனை போகாதான்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த ஸ்லைட்லி எலிப்டிக்கல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம்லப்பா, இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா சர்க்குலராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பெரிஜி அப்போஜி அல்லது பெர்ஹீலியன் அப்போஹீலியன் இதை தாண்டி நான் சொன்ன இந்த பிளானட்ஸை ஃபுல்லாக ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்கிங் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஏரியா. லா ஆஃப் ஏரியாவில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. என்னென்னா ஆல்ரெடி எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா ஏரியாவும் டைமும் கான்ஸ்டன்ட்.
ஸோ அப்போ ஏரியல் வெலாசிட்டின்னு ஒரு புதுசாக ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அப்போ ஒரு எர்த் வந்து சன்னை சுற்றி வரும்போதோ இல்லை மற்ற பிளானட் சுற்றி வரும்போதோ ஏரியாவும் டைமும் கான்ஸ்டன்ட்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மூணாவது முக்கியமான லா தான் என்னென்னா லா ஆஃப் டைம் பீரியட். அப்போ லா ஆஃப் டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க, டி ஸ்கொயர் டைம் பீரியட் ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி கியூப் ஆஃப் தி செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்றார். அந்த மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் அந்த வார்த்தையை குழப்பிக்கிற வேணாம். மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எலிப்டிக்கலாக நீங்கள் ஒரு ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஸ்லைட்லி எலிப்டிக்கல் அல்லது எலிப்டிக்கலாக வரைஞ்சிங்க அப்படின்னா ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும் கம்பேர்ட் டு நார்த் போல் சவுத் போல். ஸோ எந்த லைன் கம்பேர்ட் டு மேஜராக இருக்கோ தட் இஸ் மேஜர் ஆக்சிஸ், அனதர் ஒன் இஸ் மைனர் ஆக்சிஸ். இதைத்தான் கெப்லருடைய தேர்ட் லால சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா டைம் ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப். நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கெப்லருடைய தேர்ட் லாவை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்போ டைம் ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஆர் கியூப்னு சொல்கிறாரு. அப்போ டைம் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட் ஆர் கியூப். 2016 ஆர் 15 அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேவுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பார். அப்போ அந்த கே அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கேக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த கே வந்து எல்லா பிளானட்டுக்குமே சேம். அதோடைய வேல்யூ என்னென்னா 2.97 × 10⁻⁻19 சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த கேவுடைய கான்செப்ட் வந்து முக்கியமான கான்செப்ட். அதை வச்சு தான் ஏன்னா இந்த கெப்லர்ஸோடைய லா வச்சு தான் நியூட்டனுடைய யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்செப்ட் பேஸ் கான்செப்டே இந்த கெப்லருடைய லா வச்சுதே இருக்குது. இதை எப்படி சொல்லலாம் பார்த்தோன்னா இப்போ சன் எர்த்தை சுற்றி வருது. அப்போ சன்னுடைய மாஸ் கேபிட்டல் எம், எர்த்தோடைய மாஸ் ஸ்மால் எம். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுவீங்க, Gmm/r²ன்னு சொல்லுவீங்க. அந்த எஃப்னா என்னது ஃபோர்ஸ்னால் என்னது சென்ட்ரிபிட்டலாக சர்க்குலர் மோஷனாக சுற்றி வருது. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா mv²/r. அப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா mv²/r ஈக்குவல் டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா Gmm/r². அப்போ இந்த எம் அந்த எம் கட் ஆகிடும். அப்போ v² போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா Gm/rன்னு மட்டும்தான் வரும். அப்போ v² ஈக்குவல் டு Gm/rனா vனா ஃபஸ்ட்டே சொன்னேன் v is equal to distance by time. அப்போ டிஸ்டன்ஸ்னால் சர்க்கியூம்ஃபரன்ஸ் 2πr / கேபிட்டல் T. அப்போ இங்கே v² இருக்குது. அப்போ v² ஈக்குவல் டு 4π² r² / t²ன்னு வரும். அப்போ v² ஈக்குவல் டு Gm/rல இந்த v² வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த லா எது வரும் அப்படின்னா t² இஸ் ப்ரொபோஷனல் டு r³ வரும். அப்படி வரும்போது அந்த ப்ரொபோஷனல் தூக்குறது ஒரு கான்ஸ்டன்ட் கே போட்டோம்லப்பா, அந்த கேவோட வேல்யூ என்ன வரும்னா 4π²/gmன்னு வரும். இந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. k is equal to 4π²/gm. இந்த கேவோட கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து டைரெக்டாகவும் அப்படியே கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இட்ஸ் கான்ஸ்டன்ட் சேம் ஃபார் ஆல் பிளானட். அப்போ 4π²/gm வரும்போது g வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, m வந்து மாஸ் ஆஃப் தி சன் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்துருப்போம். ஓகே, கடைசியாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கெப்லர்ஸோடைய லாவும் நியூட்டனுடைய யூனிவர்சல் கிராவிடேஷன் லாவும் எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அப்போ சிம்பிளாக பார்த்தோம்னா f ஈக்குவல் டு mv²/rன்னு தெரியும். இப்போ இந்த v² ஈக்குவல் டு 4π² r² t² இப்போ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ f ஈக்குவல் டு m × 4π² r² × t² ஒரு கீழே ஒரு கார் மேலே ஒரு கார் கட்டாயிரும். பின்னாடி அந்த கால்குலேஷன் வந்துகிட்டே இருந்து பார்த்துட்டே இருங்க. அப்போ f ஈக்குவல் டு என்ன வரும்னா m 4π² r/ t²ன்னு வரும். ஓகேவாப்பா. அப்போ கெப்லருடைய தேர்டில் t² இஸ் ப்ரொபோஷனல் டு r³. அப்போ t² ஈக்குவல் டு k × r³. அப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த t² கூட இந்த k × r³ சப்ஸ்டியூட் பண்ணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா f ஈக்குவல் டு Gm/r²ன்னு வரும். ஸோ இந்த எவிடன்ஸு இந்த ப்ரூஃபு இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இந்த கெப்லருடைய லாவை ஃபஸ்ட்டு எடுத்து பேசணும். உண்மையான விஷயங்கள் என்னென்னா அப்படியே ரிவைண்டாக எர்த்து அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இதை அப்படியே என்ன பண்ணோம்னா அப்படியே நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வருவோம். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராவிடேஷன் சம்பந்தமாக 2 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு 15 நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த 15 நம்பர் ஆஃப் ஃபார்முலாத்தையும் ரிப்பீட்டடு அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுற விதம் எந்தெந்த கான்செப்டெல்லாம் கேட்க போகிறாங்கன்றத ப்ரீவியூவாக சொல்லுவாங்க. அப்படியே இது கண்டினியூவாக வரக்கூடிய வீடியோவில் ப்ராப்ளத்தோடு பார்த்துருவோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு அபோவில் எப்படி இருக்கும், இன் டெப்த்தாக எப்படி இருக்கும். ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா ஆல்டிடியூடில் போகும்போது கிராவிட்டி என்னவாகும், டெப்த்தில் போகும்போது கிராவிட்டி எப்படி இருக்கும். அப்போ ஆல்டிடியூடில் போகிறதையும் டெப்த்தில் போகிறதையும் ஒன்றா, இது ரெண்டுக்கு ரிலேஷன் இருக்கா.
நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், எர்த்து ஸ்லைட்லி எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வரும்போது ஈக்குவேட்டருக்கும் போலுக்குள்ள ரேடியஸ் டிஸ்டன்ஸை வச்சு கிராவிட்டி எப்படி குறையுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ போல்ஸில் கூட இருக்கா, ஈக்குவேட்டரில் கூட இருக்கா, ஈக்குவேட்டரில் கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி கான்செப்ட் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்க்கும்போது லேட்டிடியூட்னு ஒரு கான்செப்ட் வந்துடும். எர்த்து வந்து ரொட்டேஷன்லேயும் இருக்குது, ரெவல்யூஷன்லேயும் இருக்குது. அப்போ ரொட்டேஷன் ரெவல்யூஷனை பொறுத்து கிராவிட்டி எப்படிலாம் சேஞ்ச் ஆகும், மிக அருமையான விஷயம். நாலாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னம்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த கிராவிடேஷ்னல் ஃபீல்டில் பெருசாலாம் ஒன்று வேணால் E=F/F. இதை எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்த அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா மைனஸ்ன்ற கான்செப்டில் வரும். ஏன் நெகட்டிவ்ன்ற கான்செப்டில் ப்ராப்ளம் ஓரியன்டாக அப்படியே வரக்கூடிய வீடியோவில் பார்த்துருவோம். அடுத்த விஷயம் கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒர்க் டன் டிவைடட் பை மாஸ், இல்லாட்டி எனர்ஜி டிவைடட் பை மாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொட்டன்ஷியல் அப்படின்னு அர்த்தம். நமக்கு பசிக்குது அப்படின்னா முன்னாடி 1000 இட்லி கூட இருக்கலாம், ஆனால் நம்ம 5 இட்லி தான் சாப்பிட முடியும். அப்போ பசிக்குது, பசிக்கலை, பசிச்சிச்சு 5 இட்லி சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கலை. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னோம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த உள்ளே போன 5 இட்லி மேக்னட்யூடில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை பேர் என்னன்னா பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கான்செப்ட் பார்த்தோம்னா எஸ்கேப் வெலாசிட்டி. இந்த எர்த்தை விட்டு நம்ம வெளியில் ஒரு மாஸ் அனுப்புகிறோம், ஒரு சேட்டலைட் அனுப்புகிறோம் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படி எர்த்து எவ்வளோ. அதே மாதிரி எர்த்து சுற்றி வருது அப்படின்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படி எர்த்து எவ்வளோ. இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னோம்னா நமக்கு எஃப்எம் ஓரியன்டாக கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது, ஃபோன் ஓரியன்டாக கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது. நமக்கு மேலே இருக்கக்கூடிய லேயரை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா லியோ லீஸ்ட் எர்த் ஆர்பிட்டில் என்னென்னலாம் நடக்குது, மியோ மீடியம் எர்த் ஆர்பிட்டில் என்னென்னலாம் நடக்குது, ஜியோ ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லுவோம். இதிலெல்லாம் என்னென்ன நடக்குது, இதுக்கு ஓரியன்டாக எப்படி ப்ராப்ளமாக கொண்டு போவாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஆல்ரெடி இப்போ நம்ம கெப்லர் பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட் எப்படி கண்டுபிடிக்கிறது. வெயிட்லெஸ்னஸ்னால் என்ன முக்கியமான விஷயம். வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னா எந்த ஒரு எதுக்கு நம்ம வெயிட் இல்லைன்னு சொல்லுவோம்னா ஒருக்கு கிராவிட்டி இல்லைன்னாலும் சரி, அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் இல்லாட்டியும் சரி, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெயிட்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். எர்த்தோடைய மாஸ் பார்த்தீங்கன்னா × 10⁻24 kgயில் இருக்குது. அவ்வளோ பெரிய எர்த்து ஏன் கீழே விழாமல் இருக்குது. அப்போ அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ்லாம் எப்படி இல்லை. அப்போ கிராவிடேஷ்னல் மாஸ்னால் என்ன, இதை ஃபுல்லாக கன்க்ளூடாக அப்படியே வரக்கூடிய வீடியோவில் அப்படியே நீட் ஆஸ்பெக்டில் நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி என்ன தேவை, எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எப்படி கேட்கலாம், ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணுறது எப்படி, அப்படியே ப்ராப்ளம் ஓரியன்டாக அடுத்த வீடியோவில் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.